ஒன்று பயத்தை கொண்டு சோதிப்போம். எந்த விதமான பயம் இருக்கிறது? பயத்திலேயே பலவிதமான பயங்கள் இருக்கு. ஒரு குழந்தை, ஒரு சிறுவன், ஒரு சிறுமி தப்பு பண்ணிட்டா பாப்பா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயம் இருக்கும் இல்ல? அல்லது அண்ணன் காக்கா நானா அடித்து விடுவாரோ, திட்டி விடுவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும் இல்ல? இது ஒரு வகையான பயம். சில தவறுகளை செய்துவிட்டு அரசாங்கத்திடத்திலே குற்றவாளியாக இருப்பது, அரசாங்கம் நம்மை கைது செய்து விடுமோ, சிறையிலே தள்ளி விடுவார்களோ, அது ஒரு வகையான பயம். பயத்துல எத்தனை வகை தான் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி எதிரிகள் நம்மை தாக்கி அழித்து விடுவார்களோ என்று பயம் இருக்கும். இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ், இந்த மாதிரி வரிகள் ஏய்ப்பு செய்தால், இதை அரசு கண்டுபிடித்தால் நமக்கு என்ன ஆகுமோ, திடீர்னு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஆபீசர்ஸ் வந்துட்டாங்கன்னு வைங்க, நம்ம ஆபீஸுக்கு பயம் இருக்குமா இல்லையா? பயணம் போய் வருகிறோம், கஸ்டம்ஸ் இடையில நிறுத்துறான், நீ என்ன வச்சிருக்கிறாங்கிற சோதனை பண்றான், ஒண்ணுமே இருக்காது, பிரச்சனைக்குரிய பொருள்கள் எதுவும் இல்லை, எந்த விதமான டியூட்டி கட்ட வேண்டிய பொருள்களும் இல்லை என்றாலும் நமக்கு அச்சம் இருக்கும். பொருள் இருந்தா எப்படி இருக்கும் நீங்க பாத்துக்கங்க. பொருளே இல்லை, என்னடா சங்கடப்படுத்துறானே அப்படின்னு ஒரு பயம் வருமா இல்லையா? இமிகிரேஷன்ல என்ன கேள்வி கேட்பானோ அது ஒரு பயம். என்ன வகையான மனிதர்கள் பயத்திலேயே வாழுகிறார்கள்? புனிதர்கள் பயம் அல்லாமல் வாழுவார்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அவங்க பயப்படுவாங்க, வேற எந்த பயமும் அவங்களுக்கு இருக்காது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். அந்த லிஸ்டுக்கு வந்துட்டா அது வேற, அந்த நிலை வேற. பொதுவாகவே இத்தகைய அச்சங்கள் நிறையவே இருக்கிறது. ஆனால் பாவங்கள் செய்தால் அல்லாஹ் நம்மை சோதிப்பானே, தண்டிப்பானே என்ற பயம் மாத்திரம் பெரும்பாலும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா விதமான பயமும் இருக்கு. போலீஸுக்கு பயம், அதிகாரிகளுக்கு பயம், அரசாங்கத்துக்கு பயம், எதிரிகளுக்கு பயம். நோய் ஏற்பட்டு விடுமோ, கொரோனா ஏற்பட்டது, அந்த கொரோனாவில் போய் உறவுகளை பார்ப்பதற்கு பயம், அது நம்மை தாவி விடுமோ என்ற பயம், அச்சம் இருந்தது. எல்லா விதமான பயமும் நம்மிடத்தில் இருக்கிறது. எந்த பயம் இல்லை? அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இல்லை. இருக்கா? அவங்க பார்த்துக்கிடணும். இயல்பாக நாம் பொதுவாக சொல்லுகிறோம். இறையச்சம் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தவறுகள் நடக்காது. தவறு பண்ண மாட்டான், அவன் தவறு செய்ய மாட்டான். எனவே இறையச்சம் என்பது இருக்க வேண்டும். பயம், பயத்தை கொண்டு நாம் சோதிப்போங்கிறான். நீ எனக்கு பயப்படலையா, நான் வேற பயத்தை கொண்டு உனக்கு சோதிப்பேன், வேறு விதமான பயத்தை தருவேன், அச்சத்தை தருவேன், அடக்குமுறை உனக்கு நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தை தருவேன், வியாபாரத்தில் தோல்வி வந்து விடுமோ என்ற அச்சத்தை, பயத்தை தருவேன். எல்லா விதமான எந்த வகை வகையான தனிமையினுடைய பயத்தை கொடுப்பேன். ஒரு வீடு, பெரிய வீடா இருக்க, வீட்டுல யாருமே இல்லை, ஒருத்தர் மாத்திரம் படுக்க வேண்டியிருக்கு. திடீரென்று காத்துல கதவுகள் படபடன்னு அடிக்குதுன்னு வைங்க, ராத்திரி 2 மணிக்கு என்ன ஆகும்? இவருக்கு நெஞ்சு படபடங்கிறோம். அந்த பயம் வரும். எல்லா விதமான பயமும் இறைவனுடைய பயம் இல்லாத போது ஏற்பட்டு விடும். எனவே முதலாவது அல்லாஹ் சொன்னான், உங்களை பயத்தை கொண்டு நான் சோதிப்பேன். அடுத்து சொல்லுகிறான், பசியை கொண்டு சோதிப்பேன். நமக்கு பசின்னா பெருசா தெரிகிறது இல்லை. நோன்பு வைக்கிறோம், அந்த நோன்பு வைக்கும் பொழுது மாத்திரம் பசிக்குது. நோன்பு ஒரு மாலை மகரிப் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பசி எல்லாம் முடிஞ்சு போயிடுது. இதல்ல பசி. அது பசி என்னங்கிறத தெரியறதுக்காக வேண்டி ஒரு படிப்பினை, ஒரு பயிற்சி மாத்திரமே. பசிங்கிறதெல்லாம் எங்க பார்க்கணும்? சோமாலியால பார்க்கணும். சோமாலியால நீங்க பார்த்தால், அந்த மக்களை பார்த்தால், அந்த வரலாற்றை படித்தால் பசி என்ன என்பது தெரியும். இன்றைக்கு சோமாலியாவை தாண்டிய ஒரு பிரச்சனை பலஸ்தீனில் இருக்கிறதா இல்லையா? அந்த உணவுக்காக மக்கள் படும் பாடு எத்தகையது என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த உணவு வந்ததும் அந்த பிள்ளைகள்லாம் ஓடி வரக்கூடிய அந்த வேகத்தை பாருங்க. பசியில குழந்தைகள் சுருண்டு விழுவதை பார்க்க முடிகிறது. பெண்கள் நடக்க முடியாமல் தடுமாறுவதை பார்க்க முடிகிறது. பசியினால் அல்லாஹ் சோதிக்கிறான். நமக்கு பசினா என்னன்னு தெரியல. இன்றைக்கு பிரச்சனை இந்த நாட்டில் ஏற்பட்டு மலையகத்திலே உணவு இல்லாமல் வாடுகிறார்களே. நான் ஒரு மூலவிடத்துல பேசினேன், 3 நாள் எனக்கு சாப்பாடு இல்லைங்கிறாங்க. எனக்கு மாத்திரம் இல்லை,
என் பிள்ளைகளுக்கு இல்ல, தண்ணீர் இல்லை என்றார். தண்ணீரினால் தான் சோதனை. சோதனை தண்ணீர்னால தானே. ஆனா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்கிறான். எப்படி இருக்குது பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் அந்த சோதனையை எப்படி வடிவமைக்கிறான் என்பதை நாம் யோசித்து பாருங்க. தண்ணீரினால் ஏற்பட்ட சோதனை தான், ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. நான் நீண்ட தூரம் சென்று தண்ணீரை வாங்கி வருகிறேன் குடிப்பதற்கும் ஒது செய்வதற்கும் என்று அந்த ஆலிம் சொல்கிறார், அந்த அறிஞர் சொல்கிறார். நான் நேற்று முந்தானால் அவரோடு பேசும் பொழுது அவர் குறிப்பிடுகிறார், கஷ்டமாக இருந்தது, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு இல்லை அப்படிங்கிறார். பிள்ளைகள் கஷ்டப்படுறதை பார்த்து பொறுக்க முடியுமா பெற்றோரால? அத்தகைய ஒரு பசியை நாம் தருவோம் என்கிறார். என்ன மாதிரி பசியெல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கிறது. பசி என்றால் நாம நினைக்கிற மாதிரி பசி இல்ல. வளமையனால சரியான நேரத்துக்கு சாப்பிடுவேன். சில பேர் சொல்லுவாங்க 1 மணினா 1 மணிக்கு சாப்பிட்டுருவேன், அப்படி இருப்பாங்க சில பேர். 1 மணி கடந்ததுன்னு வைங்க, பசியால துடிப்பாங்க. இது அல்ல நம்ம சொல்றது பசி. அல்லாஹ் சொல்லக்கூடிய பசி இது அல்ல. எனக்கு 1 மணியை கடந்துட்டா பசியை தாங்க முடியாது, எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இடையிடையாக பசி தரணும், அப்படி ஒரு நோய் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, பசி அதிகமாக ஏற்படும் அப்படின்னு நம்ம பேசுறத பாக்குறோமா இல்லையா? அதை தாண்டிய பசி, இதெல்லாம் பசியே கிடையாது. அல்லாஹ் பசியில் சோதித்த அந்த வரலாறுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்கும். அதை விவரித்து சொல்வதற்கான நேரம் இல்லை. ஆனா இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குங்கிறது நீங்க விளங்கிக்கணும், நானும் விளங்கிக்கணும். எனவே இதற்கு சில ஒன்றை குறிப்பிடுவார்கள். இந்த பசி ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம், ஒரு சமூகம் வீண் விரயம் செய்தால், இஸ்ராப் வீண் விரயம் செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் பசியை கொடுப்பான். ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்தை பெருசா பிரம்மாண்டமா நடத்தணும்னு விரும்புறாங்க. தேவையில்லாத செலவுகளை செய்வது, தேவையில்லாத செலவுகளை செய்வது என்பது இஸ்ராப், அது வீண் விரயம். அது அப்படி நீ ஒரு கட்டத்திலே வீண் விரயம் எந்த சமூகம் செய்கிறதோ அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் பசியை கொடுக்கிறான். அந்த மாதிரி ஒரு நிலை வரும். ஒரு காலகட்டத்தில் கடைக்கு ஷாப்பிங் போறோம், சாமான்களை வாங்கணும்னு போறோம், என்ன செய்வோம்? என்ன செய்வாங்கன்னா என்னென்ன பொருட்கள் வேணுங்கிற ஒரு லிஸ்டோட போவாங்க, அப்படித்தானே? இன்னைக்கு யாராவது லிஸ்டோட போறாங்களா? கண்ணுல பட்டதையெல்லாம் வாங்குறாங்க. இது இஸ்ராப் என்கிறது மார்க்கம். உனக்கு என்ன தேவை என்பது உனக்கு தெரியுமா இல்லையா? வீட்டுல இது இல்ல, அரிசி இல்ல, முட்டை இல்ல, எண்ணெய் இல்ல, போய் வாங்கு, ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோ. அது அல்லாம என்ன வாங்கணும் என்ற குறிக்கோளை இல்லாம உள்ள போய் ஷாப்பிங் சென்டர் நுழைந்ததும் அவன் பல டிசைன் பண்ணி வச்சிருக்கான், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரணும். இது இஸ்ராப் என்கிறது மார்க்கம். நீங்கள் வீண் விரயம் செய்வீர்களே ஆனால் உங்களை ஒரு கட்டத்தில் பசியில் போடுவோம். பசின்னு சொன்னா இது மட்டும் இல்லை, உணவு இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, சாப்பிட முடியாது. அத்தகைய ஒரு நோயை கொண்டு அல்லாஹ் பசியில வச்சிருவான். பசிக்குது, ஆனா டாக்டர் சாப்பிடக்கூடாதுங்கிறார். ஒரு நோயாளியை சந்திக்க போகும்போது டாக்டர் சொல்றாரு, தண்ணி தாகம் அப்படிங்கிறாரு, தண்ணி கொடுக்காதீங்கிறாரு. தாகமாக இருக்கிறது. தாகம் என்பது பசியில் இணைந்தது. நாம் இதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். எந்த சமூகம் படிப்பினை பெறுகிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். அவருக்கு என்னன்னு கேட்டா அவருக்கு உள்ள பிரச்சனைக்கு தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறான் டாக்டர். தண்ணியை கொடுக்கலாம். அவர் ரொம்ப தண்ணியை கேட்டான்னு சொன்னா, இந்த முன்னாள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், இந்த மை பேனா வச்சுதான் நம்ம எழுதுவோம். இப்பதானே இந்த பால் பெயின் பேனாலாம் வந்திருக்குது. முன்னால மையை ஊத்தி இந்த ஃபில்டரா அந்த ஃபில்லரை வச்சு வச்சு ஃபில் பண்ணுவோம். பார்த்திருப்பீங்க. இந்த பிள்ளை, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி பேனா தெரியுமான்னு தெரியல. ஒரு பாட்டில்ல தான் மை வரும். அந்த மையை வாங்க, ஒரு ஃபில்லரை வாங்க, பேனாவுடைய மண்டையை கலத்தி அதற்குள்ள இந்த மையை தொட்டு தொட்டு ஊத்தும். அந்த ஃபில்லர் சின்ன ஒரு ஃபில்லரா இருக்கும். ஃபில்லர்ஸ் இப்ப கடையில் இருக்கு, வேற தேவைகளுக்கு இருக்குது வைங்க. அந்த ஃபில்லர்ல தண்ணியை பிடிச்சி ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விடுங்கிறான். தண்ணீர் இல்லையா, உணவு இல்லையா, செல்வம் இல்லையா, அவருக்கு வசதி இல்லையா, எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் பசி இருக்கிறது. பசியை போக்குவதற்கான உணவு இல்லையா, இருக்கிறது. தாகத்தை போக்குவதற்கான தண்ணீர் இல்லையா, இருக்கிறது, ஆனாலும் அல்லாஹ் பசியில் சோதிக்கிறான். இந்த பசியை அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான் என்பதை எல்லாம் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. நாம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட கஷ்டங்களை அல்லாஹ் கொடுத்துருவான். அது அதில் வல்லமையானவன் அவன், வலிமையானவன் அவன். அருமையான பெருமக்களே,
ஆக பசியிலே நான் உங்களை சோதிப்பேன். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய செல்வத்தை நான் குறைப்பேன். ஓகோ என்று வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஒரு கட்டத்தில் ஒன்றுமே இல்லை என்று போனவர்களாக ஆகிவிட்டார்கள். நம்ம வாழ்க்கையில நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். நாங்க அவரெல்லாம் பார்த்தோம், எப்படி கொடி கட்டி பறந்தாரு பிசினஸ்ல. இன்னைக்கு பாரு சாதாரண ஒரு புரோக்கரா மாறிட்டார். சொல்றோமா இல்லையா? நீங்க பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? நம்முடைய கண் முன்னாகவே நடக்கிறது. என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெரிய செல்வந்தர் தான் ஒரு கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திலே அவருக்கு சோதனை ஏற்பட்டு, அவர் என்ன பிழை செய்தாரா தவறு செய்தாரா நமக்கு தெரியாது, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நல்ல ஓஹோ என்ற ஒரு கம்பெனியை வைத்து நடத்தி கொண்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் கடனாளியாக ஆகி மிகப்பெரிய நெருக்கடிக்காலாகி அந்த கம்பெனியை அவர் வித்துட்டார். சரி, பரவாயில்ல. இப்ப பாருங்க அல்லாஹ் அவரை என்ன பண்ணான்னு. அவருக்கு அந்த கம்பெனியில என்ன தொழில் தெரியுமோ அது மட்டும்தான் அவருக்கு தெரியும், வேற பிசினஸ் தெரியாது. அந்த தன்னுடைய சொந்த கம்பெனியை விட்டு அந்த கம்பெனியிலேயே ஒரு தொழிலாளியாக அவர் வேலை பார்த்தார், சேர்ந்தார். எப்படி இருக்கும்? உங்க சொந்த வீட்டை நீங்க ஒரு ஆளுக்கு வித்துட்டு அதே வீட்டுல நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க, எப்படி இருக்கும்? சொந்த கம்பெனியை விட்டு அதிலே ஒரு தொழிலாளியாக நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள், எவ்வளவு கஷ்டமானது என்பதை உணர்ந்து பார்க்கணும். அது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு இமேஜ் பண்ணி பாருங்க, எவ்வளவு சங்கடமானது. உனக்கு சிம்மினல்லாம் சொத்துக்களை குறைச்சிருவோங்கிறான் அல்லாஹ். உங்களுடைய பணத்தை முறியடித்து விடுவோம் என்கிறான் அல்லாஹ். செல்வம் எந்த வழியில் எங்கு சென்றது என்று தெரியாமல் போய்விடும். அப்படிப்பட்ட சோதனைகளை நாம் கொண்டு வந்து விடுவோம் என்கிறான் அல்லாஹ். ஒரு பெரிய நோயை தந்து, ஒரு ஆளுக்கு நோய் அப்படிங்கிறாங்க, அதுக்கு இந்த ஈரல் மாற்று, ஈரல் என்ன வகையான நோய்கள்லாம் இருக்குது. அல்லாஹ் இத்தகைய கொடிய நோய்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஈரல்ல பிரச்சனை ஏற்பட்டு அந்த ஈரல் மாற்று, கிட்னி மாற்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஈரலையே மாற்றுறது என்று சொன்ன போது இந்தியாவிலே ஒருவருக்கு அதற்கான காஸ்ட், அதை மாற்றுவதற்கான அந்த சிகிச்சை செய்வதற்கான மருந்து மாத்திரை மண்ணாங்கட்டி, இரண்டாவது அந்த ரூம் எடுத்து ஹாஸ்பிட்டல் தங்குறது, அந்த செலவுலாம் இல்லாம இந்த ஈரல் மாற்று என்பதற்கான மாத்திரம் இந்திய பணத்திலே 45 லட்சம். இங்க கிட்டத்தட்ட 1.25 கோடியை தாண்டுது, 1.25 கோடிக்கும் அதிகமானது. அப்ப 45 லட்சம் செலவழிக்க வேண்டிய ஒரு நிலை அல்லாஹ் கொடுக்கிறார். ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான்னு வைங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான் என்று சொன்னால் இத்தகைய நிலைகள் ஏற்பட்டால் உன்னுடைய நிலை என்ன? இப்படி 2-3 நிலைகள் உங்களுடைய வீட்டுல கஷ்டம் ஏற்பட்டது, ஒரு நோய்கள் ஏற்பட்டா அல்லாஹ் அவைகள் எல்லாம் பிடுங்கிடுவான். இந்த அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய பணத்தை நாம் குறைத்து விடுவோம் என்று சொல்கிறான். உங்களுடைய செல்வத்தை பிடுங்கி விடுவோம் என்கிறான். அதை குறைப்போம். உங்களுடைய பொருள்களை குறைப்போம், உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிடுவோம், இல்லாமல் ஆக்கிடுவோம். எத்தனை மக்கள் தெருவுக்கு வந்திருக்கிறாங்க சொந்த வீடுகளை எல்லாம் வைத்துட்டு. எவ்வளவு பரிதாபமான நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து சொன்னான் உயிர்களையும் குறைப்போம் என்கிறான். இப்ப உள்ள பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல சொன்னோம் பயம், இரண்டாவது சொன்னோம் பசி, மூன்றாவது பொருள்கள் குறைவது, நாலாவது உயிர்கள் இல்லாமல் ஆகுவது, உயிரை பறித்து விடும் என்கிறான். ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமம், இந்தியாவில தமிழ்நாட்டுல தான், எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். இந்த கொரோனாவுடைய காலத்துல அங்க மூத்து, அது கொரோனாவுடைய காலம் அல்ல, அது நிறைய ஏற்பட்டது. இந்த கொரோனா அல்லாத சாதாரண ஒரு காலத்திலேயே ஒரு சின்ன கிராமம், அது முஸ்லிம்களும் வாழ்றாங்க அந்த ஊர்ல, முஸ்லிம் அல்லாத இந்துக்களும் அதுல வாழ்றாங்க, கிறிஸ்டியன்ஸும் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஒரு சின்ன கிராமம் தான், மொத்தத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரே ஒரு பள்ளி வாசல், 2 தெருக்கள், இப்படி ஒரு தெரு இப்படி ஒரு தெரு. இந்த பள்ளியினுடைய இந்த தெருவுடைய கடைசியில பள்ளி வாசல் இருக்குது, இந்த பக்கம் ஒரு தெரு இருக்கு, அவ்வளவுதான், 2 தெரு தான். இந்த 2 தெருவும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு தெரு அல்ல அது. ஒவ்வொரு தெருவிலையும் மிஞ்சி போனால் 2 பக்கமும் சேர்த்து 40 வீடுகள் இருக்கலாம். அப்ப 2 தெருவையும் சேர்த்து அந்த ஊர்லயே முஸ்லிம்கள் ஒரு 80 வீடுகள் இருக்கு. இந்த 80 வீடுகளிலே எத்தனை பேர் இருக்க போறாங்க?
ஒரு வீட்டுல 4 பேரு என்று நீங்கள் கணக்கு வைத்துக் கொண்டால் 320 பேர், அவ்வளவுதான். எல்லாம் 320 325க்குள்ளதான் அந்த மொத்த மக்களை, ஆணு பெண்ணு குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வார காலத்தில் 9 பேர் மௌத்தானாங்க. ஒரே வாரத்துல 9 பேர் மௌத்தானா. அந்த நீங்க கொஞ்சம் நமக்கு இப்படி சொல்றதுனால தெரியல, அந்த நிகழ்வை நாம் கொஞ்சம் எமேஜ் பண்ணி, அங்க மௌத்து இங்க மௌத்து இங்க மௌத்து இங்க மௌத்து, ஒரு வார காலத்திலேயே 9 மௌத்துகள் நடந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஊரில் இது மாதிரி ஒரு பெரிய ஊர்ல நடக்கிறது பெருசா தெரியாது. ஆனா 2 தெருக்களை இருக்கக்கூடிய சுமார் 300 பேர் 300 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல 9 பேர் ஒரே வாரத்துல இறக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அச்சத்தை அதை ஏற்படுத்தும். இதெல்லாம் உலகம் பார்க்குது. கொத்து கொத்தாக பலஸ்தீனிலே நாம் பார்க்கவில்லையா? எப்படி கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்ப இந்த 4 விதமாக நான் உங்களை சோதிப்பேன். ஒரே வீட்டுல திடீர்னு வாப்பா மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாயி 3வது நாள் உம்மா மௌத்தானாங்க. உம்மா மௌத்தாயி 3வது நாள் 4வது நாள் சகோதரி மௌத்தாங்க, ராத்தா மௌத்தானாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு வீடு? யோசித்து பாருங்கள். இப்படியெல்லாம் நான் உங்களை சோதிப்பேன் என்கிறான் அல்லாஹ். இத்தகைய சோதனைகளை நான் உங்களுக்கு தருவேன், நீங்க தயாரா இருங்கிறான். இந்த சோதனைகள் ஏன் ஏற்படுகிறது? இன்னைக்கு இந்த ஃப்ளூட் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கில இந்த 4 விஷயங்கள் இங்க இருக்கா இல்லையா நீங்க பாருங்க. இதுல இந்த சொன்ன 4மே இருக்கிறது. ஒன்று பயம் இருக்கிறது. எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. மழை வந்தாலே பயம் வருது. இப்போ மழை வந்தாலே பயம் வருது. நேற்று மாலை வேகமாக மழை எடுத்து கொழும்புல இருக்கும்போது கடுமையான மழை பெஞ்சது. எல்லாம் பயந்து பேசுறாங்க. ஒரு போன் போட்டு அவங்க சொல்றாங்க, ஒரு கிராமத்துல போன் போட்டு சொல்றாங்க, அது துவா செய்யுங்க, மழை வந்துருச்சு, பயமா இருக்கு, இப்பதான் தண்ணி வடிஞ்சு இருக்குது அப்படிங்கிறாங்க. பயம் வந்துருச்சு. அப்ப அதே மாதிரி ஒரு பயம் வருகிறது. பசி, மக்கள் பசியில இருக்கிறாங்களா இல்லையா? உணவுகள் எத்தனையோ நாடுகள் இன்னைக்கு உணவுகள் வருகிறது. நம் மக்களும் எவ்வளவு உதவிகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாக்குறோம். எல்லாம் அந்த உதவிகள் என்று வந்தாலே அதற்கு முதன்மை முஸ்லிம்கள் தான். இதுல மாறுபட்ட கருத்து எங்கே கிடையாது. முஸ்லிம்கள் உதவுவது போன்று வேறு யாரும் உதவ முடியாது, உதவ மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பண்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய நெஞ்சத்தில் விதைச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் விதைச்சிட்டாங்க. உதவுதல் என்று வந்தாலே முஸ்லிம்கள் தான். சென்னையில ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது 2 வருஷத்துக்கு முன்னால, உங்களுக்கு தெரியுமில்ல எவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு மக்கள்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் 80% மேலானவர்கள் யார் என்றால் இந்து சகோதரர்கள் தான், சகோதர சகோதரிகள். இந்து மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. அதற்கு அடுத்தபடிதான் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள். அந்த பகுதி கூட அவங்க வாழக்கூடிய பகுதி தான். ஆனால் பெரும்பாலான மக்கள் உதவி செய்தது யார் என்றால் முஸ்லிம்கள் தான். போய் நின்றாங்க, இந்த ஜனாசாக்களை தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு தகவலை நீங்க பாருங்க, ஒரு 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 டிவியில ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, ஒரு கேட்கிறாரு. அந்த பேட்டியில ஒருத்தர் சொல்றாரு, எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டார், கொரோனா காலம், அது கொரோனா காலத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரை தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல அடக்கணும், எரிக்கணும். சுடுகாட்டுல அவங்க எரிப்பாங்க இல்லையா, எரிக்கிறவங்க இருக்கிறாங்க, அடக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மதத்திலேயே அவங்களே 2 வகை இருக்கு. முஸ்லிம்களாக இருந்தால் அடக்கம் செய்வாங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தால் அடக்கம் செய்வார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தால் அடக்கம் செய்வார்கள், இந்துக்களாக இருந்தால் அடக்கம் செய்வது என்பதும் உண்டு. ஒரு பகுதியினர் அடக்கம் செய்வார்கள், இன்னொரு பகுதியில் எரிப்பாங்க. இது அவர்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய மத சம்பந்தப்பட்டது. இதுல நாம ஒண்ணும் தலையிட இல்லை. ஆனா இப்ப இவங்களை எரிக்கணும், குடும்பத்தார்கள் கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு எரித்தளம் எல்லாம் இருக்கிறது. இப்ப மின்சாரத்திலேயே இருக்கிறத இதெல்லாம் வந்துடுச்சு. ஆனா அப்படி கொண்டு போவதற்கு உறவினர்களே வர பயப்படுறாங்க. ஒரு ஆளை தூக்கிட்டு போக முடியுமா? வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் 2 பேர் தூக்கிட்டு போக முடியுமா ஜனாசாவை? பயந்தாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்ட முஸ்லிம்கள் நேராக வந்து ஒரு பெரிய குழு அப்படி வந்துட்டாங்க. எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. அப்படி மாஸ்க் போட்டு வந்து நிக்கணும். என்னமா உங்க விஷயம்? அவங்க அழுகுறாங்க. பாருங்க, எங்களுடைய சொந்தக்காரர்கள் வர மறுக்கிறாங்க, இவர் இறந்துட்டாரு, நாங்க எவ்வளவு நாள் வீட்டுல வைக்க முடியுமா? எந்த ஜனாசாவையும் உங்களுக்கு பிரியமான வாப்பா, பிரியமான அம்மா, பிரியமான பிள்ளை, பிரியமான மனைவி, பிரியமான கணவன், எவ்வளவுதான் பிரியமாக இருக்கட்டும், உங்க வீட்டுல ஜனாசாவை நீங்க வச்சிட்டு இருப்பீங்களா? மௌத்தான உடனேயே தகவல் கொடுக்கப்பட்டு எப்போது ஜனாசா எடுக்கப்படும், இங்கிருந்து தூக்கி மையவாடிக்கு கொண்டு போறது எப்போது முடிவு செய்யறோம்?
எவ்வளவு பிரியமானவர்களாக இருந்தால் நம்ம வைக்க முடியுமா? வைப்போமா? அந்த மையத்தோடு நம்ம படுத்திருப்போமா? முடியுமா? சாத்தியம் இல்லை. மையத்தோட படுக்கிறதுக்கு மையத்தை படுக்க வச்சுட்டு நம்ம புள்ள நான் அதுக்கிட்ட படுத்துக்கிடுவாங்களா? ஒரு தந்தை படுப்பாரா? ஒரு தாய் படுக்குமா? அது அச்சத்தை ஏற்படுத்தும். ஆக அந்த வீட்டுல உள்ளவங்க இந்த மையத்தை, இந்த சடலத்தை தூக்கிட்டு சுடுகாடுக்கு போறதுக்கு முடியல என்று போது அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்து அவர்களே முஸ்லிம்களை தூக்கி கொண்டு போய் அவங்களே எரிச்சு கொடுத்துட்டு வந்தாங்க. இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, அந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி முஸ்லிம்களின் மீது உயர்வான எண்ணத்தை தந்தது. முஸ்லிம்கள் எல்லாம் இங்க எப்படி சொல்றாங்க? அங்க பாய்மார்கள் மாற்று மதத்தவர்கள் முஸ்லிம்களை சொல்லும் பொழுது சில ஊர்கள்ல சாஹிபுமார்கள் அப்படிம்பாங்க. சில ஊர்கள்ல பாய்மார்கள். எல்லா முஸ்லிம்களுக்கும் பாய்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மனிதர்களுடைய இதயங்களிலே அல்லாஹ் என்ன செய்தான்? முஸ்லிம்களுடைய நல்லெண்ணத்தை உயர்த்தினான். முஸ்லிம்களை குறித்து அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பிரபல்யமான டிவி, அந்த டிவியில ஒரு பெண் பேட்டி கொடுக்கிறா, நான் கொரோனால பாதிக்கப்பட்டுட்டேன். அப்படி பாதிக்கப்பட்டு இருந்த பொழுது எனக்கு உதவுவதற்கு ஆள் இல்லை. டாக்ஸிக்கு போன் போட்டா வரமாட்டேங்கிறான். ஏன்னா உண்மையை நான் சொன்னேன், கொரோனா டாக்டர்கிட்ட போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், கொரோனா வரலங்கிறான். 3 வீலர் வரமாட்டேங்கிறான், யாரும் வரல. நான் அப்படி நின்றுட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோ போச்சு, கூப்பிட்டா வரல. ஒரு தடவையில ஒரு 3 வீலர் வருது, நான் அவரை கூப்பிடுறேன், வந்துட்டார். வந்து என்னமான்னு கேட்கும், எனக்கு இப்படி இருக்குதுப்பா அப்படின்னு. வாங்கம்மா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் என்ன கூட்டிட்டு போனார். ஹாஸ்பிட்டலுக்கு போனார். பல ஹாஸ்பிட்டல்கள இடம் இல்லை. அவரே எனக்கு அந்த 3 வீலர் ஆட்டோல உட்கார வைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா ஏறி 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 இறங்கி கடைசியாக ஒரு ஆஸ்பத்திரியில எனக்கான இடத்தை வாங்கி தந்து அங்கே என்னை சேர்த்து விட்டு எனக்கான சில உணவுப் பொருட்களையும் தந்து விட்டு அவர் சென்றார். எந்த அளவுக்குன்னா அவருக்கு நான் காசு கொடுக்கவே மறந்துட்டேன். அந்த பரபரப்புல அந்த 3 வீலருக்கு நான் பணமும் கட்ட இல்லை. ஆனா அவர் போயிட்டார். அப்ப அந்த பிரபல்யமான அந்த டிவியில ஒரு பிரபல்யமான ஆங்கர் தான் அவர் கேட்கிறாரு, அவர் யாருண்டாவது கேட்டீங்களான்னு. நான் கேட்கல, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், அவர் ஒரு முஸ்லிம். அவர் ஒரு முஸ்லிம். இந்த பெண் ஹிந்து பெண், அவர் ஒரு முஸ்லிம் என்பது தெரியும். இப்ப நீங்க பாருங்க, இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இங்க உள்ள இந்த ஊரும் எனக்கு பழக்கமான ஊர்கள் தான், எனக்கு பழக்கமான ஊர் தான். இந்த நாடு பழக்கமான நாடு. இந்த பஸ் ஸ்டாண்டுகள்ல பல அல்லது வெளி பகுதிகளில், குறிப்பாக பஸ் ஸ்டாண்ட், அதுல பஸ்ல பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது, எங்க ஊர்லயே நான் சொல்லுவேன், நீங்க பஸ்ல இங்க இருந்து போறீங்களா, ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் நீங்க போறீங்களா, மாறி மாறி போறீங்க, பஸ்ல போறீங்கன்னு சொன்னா உங்க சாக்குல கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரி நோட்டுகளை நீங்க வச்சுக்கோங்க. 5 ரூபாய் காயின்ஸ் வச்சுக்கோங்க, 10 ரூபாய் காயின்ஸ் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 10 ரூபாய் பேப்பரை வைங்க, 20 ரூபாய் பேப்பர் ஒரு 5-6 வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டுல பிச்சை எடுத்துட்டு யாசகம் கேட்டு வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்க கொடுங்க. ஒரு 50 ரூபாய் கொடுக்கறதுல பெரிய விஷயமா? ஒரு மேட்டர் இல்லை. ஒரு 50 ரூபாய் கொடுக்கறது மேட்டரா? ஒரு மேட்டர் இல்லை. நீங்க கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க அங்க பார்க்கலாம், அவங்க யாரு அப்படியே யாசகம் கேட்டுட்டு வரும்போது எங்கேயாவது ஒரு தொப்பி போட்டு இருக்கிறவங்க, முஸ்லீமா இருக்கிற மாதிரி, தாடி வச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா டக்குன்னு அவங்ககிட்ட வந்துருவாங்க. யார் கேட்டாலும் தராவிட்டாலும் இந்த முஸ்லீம், இந்த பாய் கேட்டா தருவாருங்கிற நம்பிக்கை அவங்களுடைய எண்ணங்களில் பதிந்திருக்கிறது. அவரோட கல்வில அல்லாஹ் பதிச்சு வச்சிருக்கிறான். அதை நாம் பொய்யாக்கி விடக் கூடாது என்பதற்காக சொல்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பல இடங்களில் உயர்த்தி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்றால் பெரும்பாலும் இல்லை. அது அல்லாஹ் சொல்றான், வகலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செய்பவர்கள், நன்றி பாராட்டுபவர்கள் மிக மிக குறைவு என்கிறார். ரொம்ப குறைவானவங்க தான் எனக்கு நன்றி பாராட்டுறாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இந்த 4 விதமான சோதனைகளை நாம் ஏற்படுத்துவோம் என்கிறான் அல்லாஹ். 4 விதமான சோதனைகள் இன்றைய பிரச்சனையில் இந்த 4ம் ஏற்பட்டிருக்கிறது. பயம் இருக்கிறது, பசி இருக்கிறது, பொருள் அழிவு இருக்கிறது, உயிரழிவு இருக்கிறது. 4ம் இருக்கிறதா இல்லையா? இந்த 4ஐயுமே அல்லாஹ் இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறான். எனவே இந்த நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், அந்த மக்களுக்கான உதவிகளை நாம் செய்வது. இதுவும் ஒரு சோதனை. அவன் செய்யறானா இல்லையாங்கிறதையும் எல்லாம் பாதிப்பான், பார்க்கிறான்.
நீ உதவி செய்யறியா, உனக்கு நீ வசதியான உணவுகளை நீ சாப்பிடுறல்ல, அந்த குடிப்பதற்கு தண்ணி இல்லாம இருக்குது, குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறார்கள். உன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை சொன்னவர்கள் இருக்கிறார்கள், அதற்கு மாற்றமானவர்களும் இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் என்று மட்டும் நீங்கள் பார்க்க கூடாது. அப்படி பார்க்கிறவங்க இல்லதான் முஸ்லிம்கள். ஆனால் எல்லா பசித்தவர்களுக்கும் உயிர் கொடு, உணவு கொடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தர்மத்திலே சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது. தர்மத்திலே சிறந்தது எது என்று கேட்டபொழுது அன்துஷ்பிஅல் கபிதல் ஜாயிஅ, பசித்த வயிற்றை நீ நிரப்புவது அப்படிங்கிறான். யாருடைய பசித்த வயிறு? ஒரு முஸ்லிமா? அப்படின்னு சொல்லல. பசித்த யாரா இருந்தாலும் உணவு கொடுக்குறாங்க, அதை பார்த்துக்கிறாங்க. பசித்த யாராக இருந்தாலும் உணவு கொடு, தாகித்த யாராக இருந்தாலும் தண்ணீர் கொடு. உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு நீ நிறைய பொறுப்புள்ளவனாக நீ இருக்கிறாய். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டுமோ, வராசத்து வந்து விடுமோ என்று நான் அஞ்சும் அளவிற்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மீது உங்களுக்கு கடமை இருக்கிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அந்த அளவுக்கு அஞ்சினேன், அல்லாஹ் அந்த கட்டளையை கொண்டு வந்துருவானோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அப்படின்னு. அவ்வளவு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு முஸ்லீமாக இருக்கணும்னு ரசூல் சொல்லல. அவர் சிங்களவரா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இதுதான் மனித நேயம். இந்த மனித நேயத்தை தான் இஸ்லாம் போதிக்கிறது. எனவே இந்த நிலையில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அஸ்ஸாபிரீன், பொறுமையாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் எங்களை இப்படி சோதிச்சுட்டானே அப்படின்னு அங்கலாய்க்க கூடாது. அது ஒரு பெரும் தவறு, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இந்த செய்திகள் அவர்களுக்கு சேர்ந்தாலும் நல்லது. ஒருபோதும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மாத்திரமில்லை, ஏதாவது ஒரு வகையில் நாம் சோதிக்கப்பட்டால், நோயை கொண்டோ, பொருளை கொண்டோ, பொருளாதாரத்தை கொண்டோ, வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படுவது கொண்டோ நாம் சோதிக்கப்பட்டால், அல்லாஹ் என்னை இப்படி சோதிச்சுட்டானே என்று ஒருபோதும் நீங்கள் பேசாதீர்கள், எண்ணாதீர்கள். அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. வபஷிரி சாபிரீன், சுப செய்தி யாருக்கு தெரியுமா இருக்கிறது? பொறுமையாளர்களுக்கு தான். பொறுமைங்கிறது எப்போ வருங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருத்தருக்கு, பொருளாதார பிரச்சனை இல்லை, உடல்ல எந்த நோயும் கிடையாது, நல்லா சம்பாதிக்கிறாரு, எக்கச்சக்கமான வருவாய் வருது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை இல்லை, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களோட பிரச்சனை இல்லை, பணத்தை எல்லாம் யாரும் ஒரு வியாபாரத்தை விற்கிறாரு, பணம் கரெக்டா வருது போகுது, எல்லாமே கரெக்டாக இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய தொல்லைகள் எதுவும் இல்லை, கேள்வி கணக்குகள் எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவர் பொறுமையாளரா? இவர் கோபப்பட இல்லை, இவர் யாரையும் ஏசல்ல, யாரையும் திட்டல்ல, யாரை பற்றியும் அங்கலாய்க்கவில்லை. இவர் பொறுமையாளரா என்றால் பொறுமையாளர் அல்ல. அவர் பொறுமைங்கிறது எப்போ வரும்? அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் ஊலா, பிரச்சனை ஏற்பட்ட ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் ஊலா, பிரச்சனை ஏற்பட்ட அந்த நொடியிலேயே நீங்க என்ன செய்யணும்? பொறுமை காக்கணும். அது அல்லாம வீட்டுல ஒரு மூத்து விழுந்துருச்சு, நம்ம நேசிக்க கூட ஒருத்தர் மூத்தாயிட்டார், கவலைதான், கவலைப்படுறது தப்பு இல்லை, கண்ணீர் வடிப்பதும் தப்பு இல்லை. அங்கலாய்த்து வாழ் வாழ் கத்துற, ஒப்பாரி வைக்கிறார், மார்க்கம் தடை செய்கிறது. பொறுமையை இழந்து கருதறுகிறார், பொறுமையை இழந்து கதறி அங்கலாய்த்து ஆர்ப்பரித்து, அதற்கு பிறகு ஒரு 3 நாளைக்கு பிறகு வீட்டுல கேட்கிறான், இப்படி அழுதுட்டு கொண்டு கிடந்தாரு, இல்ல இப்ப பரவாயில்ல, இது பொறுமை அல்ல. அந்த பிரச்சனை ஏற்பட்ட கால பொழுதிலேயே நீங்கள் அமைதி காக்க வேண்டும். வபஷிரி சாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அவர்கள் தான் பொறுமையாளர்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து ரஹ்மத்தும் கருணையும் நிறைவாக இருக்கிறது. அவர்கள் தான் நேர்வழியாளர்கள் என்கிறார். அப்ப நம்ம நேர்வழி சோதிக்கப்படும் பொழுது நாம் நேர்வழியாளர்களாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய கருணையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறான் பொறுமையின் மூலமாக. எனவே அந்த பொறுமையின் வழியாக அதை பெறணும். இது சோதிக்கப்பட்டவர்கள். எனவே சோதிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் அங்கலாய்க்க கூடாது. ஆனால் சோதிக்கப்படாத மற்ற மக்கள் அதிலிருந்து படிப்பினை பெற்று அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான
முழு முனைப்பில் ஈடுபடும். இப்ப நம்ம காலையிலே பார்த்தோம், 2 நாட்களாக நாம் பார்க்கிறோம் இந்த நாட்டுக்கு வந்து, மாஷா அல்லாஹ் எங்க போனாலும் எல்லா பள்ளிகளிலும் இந்த உதவி செய்வதற்காக அத்துணை கூட்டங்கள், அத்துணை மக்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினம் நான் சொன்னால் இது சிறந்தது என்று நான் கருதுகிறேன். நான் நேற்றைய தினம் மல்வானைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே பார்த்தா எல்லாம் இந்த வெள்ளை தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளை போட்டு மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டா எல்லாம் தக்கா பிள்ளைகள். அவ்வளவு வாலிபர்கள் வந்து இறக்கப்பட்டு தெருவை சுத்தப்படுத்தி கடைகளுக்குள் நுழைந்து கழுகி விட்டு சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அவர்கள் செய்வதை பார்த்து பெரும் ஆச்சரியமாக இருந்தது. துஆவும் செய்கிறோம். இதை இஸ்லாம் எப்படி வலியுறுத்துகிறது என்பதை அதை பிற மக்கள் பார்க்கிறாங்களா இல்லையா? பிற மக்கள் பார்க்கும் போது அவங்க எவ்வளவு சந்தோஷிப்பார்கள். முஸ்லிம்களின் மீது, இஸ்லாத்தின் மீது எவ்வளவு பெரிய ஒரு அக்கறையும் ஆறுதலும் ஏற்படும். இந்த உயர்வான எண்ணம் ஏற்படும். அவர்களுக்கு இதன் மூலமாக ஹிதாயத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எல்லா பள்ளிகளிலும் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு கொழும்புலையும் எல்லா பள்ளிகளிலையும் அதை அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவித்துக் கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக, அந்த மக்களுக்காக உணவை கொடுப்பது, உடைகளை தருவது, பொருள்களை சேர்ப்பது என்பது ஒரு அசாதாரண நிலை உருவாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்கது. பொதுவாகவே இந்த மக்களை பொறுத்தவரை ஒரு எண்ணம் இருக்கிறது. விருந்து உபசாரத்திலே இந்த இலங்கை மக்களுக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது. நான் ஆரம்ப காலத்திலே, இங்க வரக்கூடிய ஆரம்ப காலத்திலேயே இதை நான் சொல்லுவேன். விருந்து உபசாரம் என்று எடுத்துக்கொண்டால், நான் வாய் திறந்து சொல்வது, பல பேரிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், பல நாட்டு மக்களிடத்திலேயே நான் சொல்லியிருக்கிறேன். விருந்து உபசாரம் என்று எடுத்துக்கொண்டால் உலகத்திலேயே நான் பார்த்த முதல் இடம் மதீனா ஷெரீப் தான். அதற்கு அடுத்தபடியாக என்று சொன்னால் இலங்கை தான். எல்லா இடத்திலையும் இந்த விருந்து உபசாரம் இருக்கிறது. மதீனா ஷெரீஃபை அடுத்து ஒரு சிறந்த விருந்து உபசாரம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மக்கள் இடத்துல தான் இருக்கு. ஏன்னா நானே அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு விருந்து கூப்பிடுவாங்க, போறோம்னு வைங்க. அடுத்த நாளைக்கு விருந்து கூப்பிடுவாங்க, போறோம். 3 நாள் கூப்பிட்டாலும் 4 நாள் கூப்பிட்டாலும் முதல் நாள் எப்படி விருந்து உபசாரத்திலே நடந்து கொள்வார்களோ அதே மாதிரி 4வது நாள் நடப்பாங்க. அந்த பண்பாடு இங்கே பார்க்க முடியும். நான் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இயல்பாகவே இந்த நிலை இருக்கிறது. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ அதில் இருக்கிறீங்க. உதவி செய்வதில் என்பது, இந்த உதவி விரிவாக ஆகும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணை விரிவாகும். ஏன்னா உதவி செய்வது அவனுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய பண்பு இல்லையா? என்னுடைய பண்பை எடுத்து இவன் செயல்படுத்துகிறான் என்று வரும் பொழுது அல்லாஹ் மிக்க கருணை கொண்டவனாக அவனுடைய பேரருளை இந்த மக்களின் மீது விரிக்கிறான். அல்லாஹ் நிறைவாக தருவானாக அவனுடைய உதவி. எனவே 2 விஷயங்கள். ஒன்று, சோதிக்கப்பட்டவர்கள் பொறுமையிலே இருப்பது. சோதிக்கப்படாதவர்கள் அந்த சோதிக்கப்பட்டவர்களுக்காக உறுதுணையாக இருப்பது, அவர்களுக்காக துணை நிற்பது, அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கான வழிவகைகளை செய்வது, அவர்களுக்கான எந்த வகையில் உதவி இருக்கிறதோ. சில பேருக்கு காசு கொடுக்க முடியாது, வசதி இருக்காது. ஆனா தெருவில் போய் நின்று அவங்க கடையை சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்வது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, நீ உதவி பண்ணு. உதவி பண்றதுக்கு உனக்கு உன்கிட்ட ஒண்ணு இல்லை, ஒரு துண்டு கொடுக்க முடியல, ஒரு காசு கொடுக்க முடியல, ஒரு பொருள் கொடுக்க முடியல, போய் வேலையும் செய்ய முடியல, அவங்களுக்காக போய் ஒரு வேலை செய்ய முடியல. கலிமத்தின் தையிபா. உலகத்துல யாரும் இப்படி பேச முடியாது சகோதரர்களே. உதவியை தூண்டுகிறது கலிமத்தின் தையிபா, நல்ல வார்த்தைகளை, அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மன நிறைவான வார்த்தைகளை சொல்லுகிறான். அவங்களுக்கான ஆறுதல் வார்த்தை. சில பேர் என்ன செய்றாங்க, அவங்க எல்லாம் அந்த தப்பு பண்ணிப்பாங்க, இந்த தப்பு பண்ணிப்பாங்க. ஒருபோதும் அதை பேசக்கூடாது. நீங்கள் அதை பேசாதீர்கள். அல்லாஹ்வுடைய சோதனை யாருக்கும் வருவது எப்போதும் வரும். அவர்கள் தவறு செய்தார்களா இல்லையா என்பதை அல்லாஹ்விடத்தில் விடுங்க. அதை குறித்து சர்ச்சைகள் செய்யாதீர்கள். அவர்கள் அந்த பாவம் செஞ்சிருப்பாங்க, இந்த பாவம் செஞ்சிருப்பாங்க என்று பேசாதீர்கள். என்ன நன்மை அடைய முடியும்? அப்படி பேசினா என்ன நன்மை அடைய முடியும்? மாறாக அவர்கள் மீது கருணை காட்டுங்கள். சோதிக்கப்பட்டவர்களின் மீது பரிதாபம் காட்டுங்கள். அவர்களுக்கான உங்களுடைய உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அது அல்லாமல் அவர்களுடைய குறைகளை கிளறாதீர்கள். அவர்கள் இப்படியெல்லாம் நடந்திருப்பார்கள் என்று பேசாதீர்கள். அப்படி பேசுவதற்கான அனுமதி இந்த ஷரியாவில் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான்
எச்சரிக்கையோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக இந்த மண்ணிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விளைவு என்பது ஒரு சோதனையான ஒன்றுதான், ஒரு சோதனையான ஒன்று. இந்த சோதனை இனிமேலும் யா அல்லாஹ் இந்த மண்ணிலேயும் சரி எந்த மண்ணிலும் ஏற்பட்டு விடாமல் எல்லா மக்களையும் நீ பாதுகாத்துக்கொள் என்று வேண்டுதல் அவசியம். இரண்டாவதாக கருணையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவதாக அந்த சோதனையில் இருந்து நாம் பாடம் படித்து நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும். அவங்கள போய் பாவத்துல சேர்க்க கூடாது. அந்த பாவம் இந்த பாவம் நாம பாவம் செய்யக்கூடாது. நம்மை அல்லாஹ் எல்லா வகையிலும் சோதித்து விடலாம், நல்லவர்களையும் சோதிப்பான். நல்லவர்களை சோதிப்பது எதற்காக என்று சொன்னால் அவங்க எப்படி பொறுமை காக்கிறாங்க. பொறுமை காக்கும் பொழுது அவர்களை உயர்ந்த இடத்துல வந்துடுறான், உயர்ந்த இடத்துல வச்சிடறானா இல்லையா? நீங்க தொழுகையாளிகளாக இருக்கிறாங்க, நோன்பு பிடிப்பாங்க. சில பேர் திங்கக்கிழமை நோன்பு பிடிச்சிருவாங்க, சில பேர் வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பாங்க, சில பேர் திங்களும் வியாழன் நோன்பு பிடிப்பாங்க. அப்பல் தக்பீர்ல நின்று தொழுவாங்க. தொழுகையில ஜமாத்து எல்லா ஜமாத்தையும் என்ன செய்வாங்க, அட்டெண்ட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் தான், பாக்கியமான விஷயம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லல. சொல்றானா? தொழுகையாளர்களோடு நான் இருக்கிறேன், குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பவர்களோடு நான் இருக்கிறேன், நோன்பாளிகளோடு நான் இருக்கிறேன், உம்ரா செய்தவர்களோடு நான் இருக்கிறேன்னு சொல்றானா? இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேங்கிறான். அதான் பெரிய கஷ்டம், முடியாத சகோதரர்கள். அது லேசான ஒரு விஷயம் இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், நம்ம போய் சொல்றோம், பாருங்க அவங்க நான் எவ்வளவு உதவி செய்ய, நீங்க அவன் எப்படி நடந்துகிட்டானே, இது பொறுமையற்ற தன்மை. அல்லாஹ் உங்களோட இருக்க மாட்டான். இப்படி பேசுபவர்களோடு, அவனுக்கு நான் என்ன உதவி செஞ்சிருக்கிறேன், பிசினஸ்ல இதை பண்ணிருக்கிறேன், ஆக கீழே இருந்தான், பள்ளத்துல கிடந்தான், அவனை தூக்கி நான் மேல கொண்டு வந்து வச்சேன், இன்னைக்கு அவன் என்ன செய்யறது இல்லை, எனக்கு கண்டுக்கிறதே இல்லை, அவன் எப்படி பேசலாம் பாருங்க என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் உங்களோட இல்லை. இன்னல்லாஹ் மஅஸ் சாபிரீன் என்கிறான் அல்லாஹ். நான் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறேன், நீ பொறுமை இல்ல, இது பொறுமையற்ற தன்மை என்கிறது மார்க்கம். அப்ப நம்ம எவ்வளவு கவனமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. லேஸ் இல்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இப்போ குர்ஆன்ல 6000 சொச்சம் வசனங்கள் இருக்கு. ஒரு கருத்தின்படி 6666, மொத்தத்துல 6000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கு. அதுல கருத்து வேறுபாடு இல்லை. இந்த 6666 வசனத்துல அல்லாஹ் தொழுகையை குறித்து சொல்லிய வசனங்கள் எத்தனை? மிஞ்சி 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 போனா 100 வசனங்கள் இருக்கு. நோன்பை பற்றி சொல்லிய வசனங்கள் எத்தனை? எவ்வளவுதான் நீங்க அதிகமா பார்த்தாலும் 10 வசனங்கள் தான் இருக்கு. ஹஜ்ஜை குறித்து சொல்லிய வசனங்கள் எவ்வளவு இருக்கும்? ஹஜ்ஜுன்னு ஒரு சூறாவே இருக்கு, ஆனா சூறா முழுதும் ஹஜ்ஜை பத்தியா இருக்கு இல்லையே. ஜல்சலத்து சாங்கரம், கியாமத்தை வச்சுதான் அதை ஆரம்பிக்கிறான். கியாமத்தை கொண்டுதான் அந்த சூறாவை ஆரம்பிக்குது. ஹஜ்ஜை குறித்த செய்திகள் இதுல வர்றதுனால மிஞ்சு போனா ஒரு 20 வசனங்கள் குர்ஆன்ல இருக்குமா, அல்ல ஒரு 25 வசனங்கள் ஹஜ்ஜை குறித்து இருக்குமா? அப்ப நோன்பை குறித்து, ஹஜ்ஜை குறித்து, தொழுகையை குறித்து, இவையெல்லாம் குறித்து நீங்க மொத்தமா டோட்டல் கூட்டி பார்த்தாலும் ஒரு 300 வசனங்களை தாண்டாது. நம்ம 6000 சொச்ச வசனங்கள் இருக்கிற மீது என்ன பல்லாயிரக்கணக்கான வசனங்களை எதை சொல்லுகிறது? சமூக அமைப்பை குறித்து பேசுகிறது, சமூக நலன் குறித்து பேசுகிறது, அடுத்தவர்களோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பேசுகிறது, நீ யாரோடு எப்படி பழக வேண்டும் என்பதை குறிக்கிறது, உன்னுடைய வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளை நீ எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பது குறித்து இந்த மார்க்கம் பேசுகிறது. எனவே இதையெல்லாம் நம்ம உணரணும். இந்த தொழுகையை மட்டும் சொல்லித் தர்றதுக்காக சரதாசம் வரல, மொத்த வாழ்க்கையும் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். இன்னமா புழைத்து முஅல்லிமா, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை நான் சீராக்குவதற்காக, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு பகுதியையும் ஒழுங்குபடுத்துவதற்காக. எனவே அந்த அடிப்படையிலே யாரை குறித்தும் எந்த குறைகளையும் நாம் பேசாமல் நம்முடைய நாவை பேணிக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்காக துஆ செய்வது, பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவுவது, அவர்களுக்கான அருளான வார்த்தைகளை பேசுவது, அவர்கள் பக்கத்திலே நிற்பது, அவருக்கு சப்போர்ட்டாக நாம் இருப்பது, இது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தும் என்பதை கூறிக்கொண்டு அதன் மூலமாக நாம் பாடம் படித்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பேரருளை அல்லாஹ் பாதிப்பானாக. நம் எல்லோருடைய பிழைகளையும் அல்லாஹ் பொறுத்தருள் பாலிப்பானாக.
குறைகளை மறைத்து அருள் பாலிப்பானாக. இந்த வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உயிர்களை இழந்த முஸ்லிம்களை வல்ல அல்லாஹ் ஷஹீதுகளினுடைய பட்டியலிலே இணைத்து வைப்பானாக. பிற மதத்தை சார்ந்தவர்களும் இறந்திருக்கிறார்கள், அந்த குடும்பத்திற்கும் அல்லாஹ் பொறுமையை கொடுப்பானாக. அவர்களுக்கும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. இந்த மஜ்லிஸையும் கபூல் செய்து இங்கே வந்திருக்கக்கூடிய நம் எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்து நம் எல்லோருடைய ஈருலக வாழ்க்கையும் அல்லாஹ் அவனுக்கும் அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமானதாக ஆக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்.